வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை போட்டு பொழந்துக்கு இருக்காங்க. ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, பதிலுக்கு இஸ்ரேலு அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தாமல் கல்ஃப் கண்ட்ரிஸ் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. யுஏஇ, சவுதி அரேபியா இது மேலெல்லாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இந்த வளைகுடா நாடுகளில் தானே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இராணுவ தளத்தை பயன்படுத்தி தானே எங்கள் மேலே அட்டாக் பண்ணுது. நீங்கள் எப்படி அனுமதி கொடுக்கலாம்? அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தை அமைப்பதற்கு நீங்கள் எப்படி அனுமதி கொடுக்கலாம்? அதனால தான் உங்கள் மேலே நாங்கள் தாக்குறோம் அப்படின்னு ஈரான் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த பரபரப்பான சூழலில் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா, சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணெய் நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். இப்போ சவுதி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இஸ்ரேலை பாதுகாப்பதில் அமெரிக்கா முன்னுரிமை கொடுத்துருக்கு. இஸ்ரேலுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது. எங்களை கைவிட்டுருச்சு. எங்களுக்கு எங்களுடைய பாதுகாப்பில் முன்னுரிமை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சவுதி பார்த்தீங்கன்னா கதறி இருக்காங்க. சமீபத்தில் தான் சவுதி அரேபியா பாகிஸ்தானோடு டிஃபென்ஸ் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. சமீபத்தில் தான். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வரணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் பாதுகாப்பு விஷயத்தில் அப்படின்னு பாகிஸ்தானோட சவுதி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இப்போ சவுதி பாகிஸ்தானை பார்த்து கேட்க வேண்டியது தானே. பாகிஸ்தானு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சவுதிக்கு ஆதரவாகலாம் ஒரு பதிவு கூட போடலை, ட்விட்டர் பதிவு கூட போடலை பாகிஸ்தானை. ஏன் சவுதி பாகிஸ்தானை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்கல? டிஃபென்ஸ் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், இப்போது எனக்கு பிரச்சனை, ஈரான் தாக்குதல் நடத்துகிறான், ஏன் எனக்கு ஆதரவாக நீ வரவே இல்லை அப்படின்னு பாகிஸ்தானை பார்த்து சவுதி இப்போ வரைக்கும் கேள்வி கேட்கல. ஏன்னா பாகிஸ்தானால் நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சவுதிக்கு தெரியும். முதல்ல அவங்களே பாதுகாப்பு கொடுத்துக்க முடியாது. அப்படி தான் நடந்துக்கு இருக்கு. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை போய்க்கிருக்கு. பாகிஸ்தானுடைய நூர்கான் ஏர்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ராவல்பிண்டியில் இருக்குது. அதை துவம்சம் பண்ணியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள். ஏற்கனவே ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்த நூர்கான் ஏர்பேஸை தான் இந்தியா போட்டு பொழந்தாங்க. ஸோ இதை இத்தனை மாதங்களுக்கு பிறகு இப்போ தான் சரி செஞ்சுருக்கு பாகிஸ்தானு. சரி செஞ்ச உடனேயே மறுபடியும் ஆப்கானிஸ்தான் அந்த நூர்கான் ஏர்பேஸை போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல, பாகிஸ்தானை அவங்களை காப்பாற்றிக்க முடியாது, இதில் இன்னொரு நாட்டுக்கு எப்படி அவங்க பாதுகாப்பாக போவானுங்க அப்படின்னு. இதனால தான் நான் கேட்டேன். இது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி டெல்லி போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைக்கு ஒரு அதிர்ச்சியான இமெயில் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளுக்கு வெடிகுண்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இமெயிலில் மர்ம நபர்கள் மிரட்டியிருக்கானுங்க. உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளை உடனடியாக பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பல பள்ளிகளில் டெல்லி போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படை சோதனை நடத்தியிருக்காங்க. சோதனை நடந்துக்கு இருக்குது டெல்லியில் பல பள்ளிகளில். இது 2. மூணாவது, நேற்று மதுரையில் நடந்த என்டிஏ பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு அண்ணாமலை கிளம்பும்போது ஒரு மாற்றுத்திறனாளி பெண்மணி அண்ணாமலை கிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி கூப்பிடுறாங்க. உடனே அண்ணாமலை காரை விட்டு கீழே இறங்கி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி அண்ணாமலையுடைய காலில் விழுந்துடுறாங்க. உடனே அண்ணாமலை பதறி போயிடறாரு. அக்கா தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, சொல்லுங்கக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்னுடைய தாலி கூட இப்போ அடமானம் வச்சுட்டாங்க, தாலியெல்லாம் அடமானத்தில் இருக்குது, 50,000 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீட்பதற்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருந்த ஒரு பாஜக நிர்வாகி கிட்ட இந்த அக்காவுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிவிட்டு 1 மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், 1 ஹவரில் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த பாஜக நிர்வாகி கிட்ட உத்தரவு பிறப்பித்து அந்த மாற்றுத்திறனாளி பெண்மணியுடைய வீடு எங்கே அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அக்கா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புறப்பட்டு போகிறாரு. ஸோ இது மாதிரி பல உதவிகளை அண்ணாமலை பார்க்குறாரு. பாஜகவில் எந்த பொறுப்புலையும் இல்லை, ஆனால் தன்னால் முடிஞ்ச உதவிகளை டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக என்ன உதவிகள் செய்ய முடியும், தமிழகம் முழுவதும் அண்ணாமலைக்கு தெரிஞ்ச பல அதிகாரிகள் இருக்காங்க, அவர்கள் மூலமாக என்ன உதவிகள் செய்ய முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக என்ன உதவி செய்ய முடியும், இப்படி பார்த்து அண்ணாமலை பண்ணுறாரு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இதில் கோயம்புத்தூர் மக்கள் தான் பாவம். அண்ணாமலையை எம்பியாக தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் பல முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்திருப்பார். கோயம்புத்தூர் மக்கள் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்து எந்த தொகுதியில் அவர் நின்னாலும் சரி, அது சட்டப்பேரவை தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை மாதிரியான கேண்டிடேட்டெல்லாம் மக்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டா
அந்த தொகுதிக்கு தான் லாஸு, அந்த தொகுதி மக்களுக்கு தான் லாஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.